அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். பொதுவாக எல்லாருக்கும் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம் இந்த பொருளாதார நெருக்கடி. அதாவது சில பேருக்கு கடன் பிரச்சனைகளாக இருக்கும், சில பேருக்கு கடன் தொல்லை இருக்காது, ஆனால் வருமானம் போதிய அளவாக இருக்காது, வரது எப்படி போகுதுன்னே தெரியாது, ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருப்பாங்க, நல்ல வேலை இருக்காது, வேலை இருந்தும் சரியாக சம்பளம் இருக்காது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள், பொருளாதார நெருக்கடிகளால் நிறைய பேர் கஷ்டப்படுவீங்க. நம்ம சேனலை பார்க்குற நிறைய சகோதர சகோதரிகள் கேட்குற விஷயமும் இதுதான். வீட்டில் கஷ்டமாக இருக்குது, கடன் அதிகமாக இருக்குது, எவ்வளோ துவா செஞ்சோம் கடன் தீரலை, இந்த மாதிரி பிரச்சனைகளை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிட்டு இருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி இன்றைக்கி நான் ஒரு மிக சிறந்த துவாவை தான் சொல்ல போகிறேன். இன்றைக்கி வியாழக்கிழமை பொறுத்த வரைக்கும் நாம் வழக்கமாக சிறந்த துவாக்களை பார்த்துட்டு வரோம். மஹ்ரிப்க்கு பிறகு ஓதுற மாதிரி வியாழன் மஹ்ரிப்ல இருந்து வெள்ளி மஹ்ரிப் வரை அந்த ஒரு நாள் மிக மிக சிறப்பான நாள், சிறப்பான நேரம். அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளும்போது இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய ஒவ்வொரு பிரச்சனைகளும் தீர்ந்து கொண்டே வரும். வாரம் ஒரு துவா சொல்லிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கிங்க. உங்கள் என்ன தேவை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி துவாக்களை செலக்ட் பண்ணி வச்சுட்டு அதை அல்லாஹ்விடம் கேளுங்க. தொடர்ந்து கேளுங்க, வலியுறுத்தி கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் எல்லா பிரச்சனைகளும் லேசாகும். இன்னைக்கு நான் என்ன துவா சொல்ல போகிறேன்னா, உங்களுக்கு எப்படிப்பட்ட கடன் இருந்தாலும் சரி அந்த கடன் நீங்கும். உங்கள் வீட்டில் எவ்வளோ வறுமை இருந்தாலும் சரி எல்லாமே நீங்கும். உங்களுக்குன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரிஸ்கை எழுதி வச்சிருப்பான்ல. கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதருக்கும் அவனுக்கு தேவையான ரிஸ்கை அல்லாஹ் ஏற்கனவே எழுதி வச்சிருப்பான். அது எல்லாத்தையும் மொத்தமாக உங்கள் வீட்டு வாசலில் கொண்டு வந்து கொடுப்பான். எப்படி இந்த கடனை அடைக்க போகிறோம், எப்படி இந்த பிரச்சனைகளை தீர்க்க போகிறோம், நம்மளுக்கு எப்படி வருமானம் வரும் சொல்லிட்டு ஒன்றுமே புரியாத நிலையில இருப்பீங்க. இந்த துவாவை ஓத ஆரம்பிச்சுட்டு எப்படி பணம் வந்தது, எப்படி நம்ம கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்தது சொல்லிட்டு நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு காணாத புறத்திலிருந்து எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்கை அனுப்பி வைப்பான். அல்லாஹ் நேரடியாகவும் செய்வான், இதை இல்லை மற்ற மனிதர்கள் மூலமாக செய்வான். எப்படியோ ஆனால் உங்களுக்கான ரிஸ்க்கு நிச்சயமாக உங்களை தேடி வரும். இதற்கு வேண்டி ஒரு ஹதீஸும் இருக்குது. அதாவது எந்த சூழ்நிலை இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தந்தாங்க சொல்லிட்டு. ஜும்மா தொழுகை எந்த அளவுக்கு ஒரு முக்கிய தொழுகை சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும். குறிப்பாக ஆண்களுக்கு, ஒவ்வொரு ஆண்களும் பள்ளிக்கு போய் கட்டாயம் தொழ வேண்டிய ஒரு தொழுகை ஜும்மா தொழுகை. 3 ஜும்மா தொடர்ந்து தொழலைன்னா அவங்க மனதில் ஒரு முத்திரையிடப்படும். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்படிப்பட்ட ஜும்மா தொழுகையை சஹாபா ஒருத்தவங்க விட்டுட்டாங்க. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போய் கேட்குறாங்க, ஏன் நீ ஜும்மா தொழுகைக்கு வரல, இந்த தொழுகையை விடுற அளவுக்கு உனக்கு என்ன வேலை வந்துச்சு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, நான் ஒரு யூதர்கிட்ட கடன் வாங்கியிருந்தேன். எப்படின்னா 6 கிலோ கோதுமை கடன் பட்டிருந்தேன். ரொம்ப நாளாக கேட்டிருந்தாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஜும்மா அன்னைக்கு என் வீட்டு வாசலில் வந்து உக்காந்துட்டாங்க. அதனால் என்னால் வீட்டை விட்டு வெளியே வர முடியல, இதனால் என்னுடைய ஜும்மா தொழுகை போயிடுச்சுன்னு அப்படின்னு பதில் சொல்கிறாங்க. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, உன்னுடைய கடன் எல்லாம் அடைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீ விரும்பினா சூரா ஆல இம்ரான், இந்த சூரா இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருக்கிற ஒரு 2 வசனங்கள் 26 மற்றும் 27, இந்த 2 வசனங்களை தினமும் நீ ஓதிட்டு வந்தால் எவ்வளவு கடன் இருந்தாலும் அதை திருப்பி செலுத்த அல்லாஹ் ஒரு வழி உனக்கு ஏற்பாடு செஞ்சு தருவான் இன்ஷா அல்லாஹ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த 2 வசனத்தை தான் நான் சொல்ல போகிறேன். எப்போ எத்தனை முறை ஓதலாம் சொல்லிட்டு நான் முதல்ல வசனத்தை ஓதி காமிச்சிட்டு பிறகு சொல்கிறேன். அல்லாஹும்ம மாலிக்கல் முல்கி துத்தில் முல்க மன் தஷாஉ வ தன்சிஉல் முல்க மிம்மன் தஷாஉ வ துஇஸ்ஸு மன் தஷாஉ வ துஸில்லு மன் தஷாஉ பியதிகல் ஹைர் இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர் தூலிஜுல் லைல ஃபின் நஹாரி வ தூலிஜுன் நஹார ஃபில் லைலி வ துஹ்ருஜுல் ஹய்ய மினல் மையிதி வ துஹ்ருஜுல் மையித மினல் ஹய்யி வ தர்சுகு மன் தஷாஉ பிகைரி ஹிசாப். அல்லாஹும்ம மாலிக்கல் முல்கி துத்தில் முல்க மன் தஷாஉ வ தன்சிஉல் முல்க மிம்மன் தஷாஉ وتعز من تشاء وتذل من تشاء بيدك الخير إنك على كل شيء قدير تولج الليل في النهار وتولج النهار في الليل وتخرج الحي من الميت وتخرج الميت من الحي وترزق من تشاء بغير حساب.
அல்லாஹ்வே, ஆட்சிகளுக்கெல்லாம் அதிபதியே, நீ யாரை விரும்புகிறாயோ அவருக்கு ஆட்சியை கொடுக்கின்றாய். இன்னும் ஆட்சியை நீ விரும்புவோரிடமிருந்து அகற்றியும் விடுகின்றாய். நீ நாடியோரை கண்ணியப்படுத்துகிறாய், நீ நாடியவரை இழிவுபடுத்தவும் செய்கிறாய். நன்மைகள் யாவும் உன் கைவசமே உள்ளன. அனைத்து பொருட்கள் மீதும் நிச்சயமாக நீ ஆற்றல் உடையவனாக இருக்கின்றாய். நாயனே, நீதான் இரவை பகலில் புகுத்துகின்றாய், நீதான் பகலை இரவிலும் புகுத்துகின்றாய். மரித்ததிலிருந்து உயிருள்ளதை நீயே வெளியாக்குகின்றாய், நீயே உயிருள்ளதிலிருந்து மரித்ததையும் வெளியாக்குகின்றாய். மேலும் நீ நாடியோருக்கு கணக்கின்றி கொடுக்கின்றாய். இந்த வசனத்தோட பொருளை படிக்கும் போது உங்களுக்கு தெரியும் எவ்வளவு சிறந்த வசனங்கள் இவை சொல்லிட்டு. நார்மலாக நம்ம வெறும் அரபியில் அப்படியே நம்ம படிச்சுட்டு போனால் கண்டிப்பாக தெரியாது இது எவ்வளவு பெரிய வசனங்கள், எவ்வளவு சிறந்த வசனங்கள், நம்முடைய வாழ்க்கையை எப்படி மாற்றும் சொல்லிட்டு. அதுவே தமிழை ஒரு முறை நல்லா தெரிஞ்சு நீங்கள் அதுக்கப்புறம் ஓதி பாருங்க. அந்த நம்பிக்கையோட நம்ம ஓதும் போது நம்முடைய எல்லா பிரச்சனைகளும் தீரும். அதனால தான் நம்ம சேனலில் ஒவ்வொரு அந்த அரபி துவா போடும் போதும் அதற்கான தமிழ் மீனிங்காக நான் சேர்த்து போடுறேன். நீங்கள் தெரிஞ்சு மனப்பூர்வமாக ஓதணும் என்பதற்காக தான். எந்த ஒரு துவாவை நீங்கள் ஓதுனாலும் சரி, ஃபஸ்ட்டு அதோட மீனிங் என்ன சொல்லிட்டு பார்த்துக்குங்க. பார்த்து நல்லா மனசில் பதிய வச்சுட்டு பிறகு நீங்கள் அரபியில் ஓதுங்க. இந்த மாதிரி ஓதிட்டு வரும்போது உங்களுடைய எல்லா தேவைகளும் ஒன்று ஒன்றா நிறைவேறிக்கொண்டே வரும். இப்போது நான் எத்தனை முறை ஓதலாம் சொல்லிட்டு சொல்கிறேன். இன்றைக்கி வியாழக்கிழமையில் இன்றைக்கி மஹ்ரிப் முதல் நீங்கள் ஆரம்பிங்க. இன்று முதல் நீங்கள் ஆரம்பிங்க. மஹ்ரிப் தொழுதுட்டு யார்கிட்டையும் பேசாமல் இந்த 2 வசனங்களை ஓதுங்க. குறைஞ்சது ஒரு 3 முறை சொல்லிட்டு நீங்கள் ஓத ஆரம்பிங்க. ஆரம்பத்தில் உங்களுக்கு பார்த்து ஓதுற மாதிரி இருக்கும். ஏன்னா பொது வசனங்கள்ல இது உங்களுக்கு மனப்பாடமாக தெரிஞ்சிருக்காது. நீங்கள் தொடர்ந்து டெய்லியும் இதே மாதிரி மஹ்ரிப் தொழுதுட்டு ஓத ஆரம்பிங்க. நீங்கள் ஓதிக்கொண்டே வரும்போது ஒரு 10 நாள் ஓதுனாலே இன்ஷால்லா உங்களுக்கு மெமரி ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஏற்றி நீங்கள் ஓதலாம். அதாவது 3 முறை ஓதுனீங்க, பிறகு ஒரு 4 முறை, ஒரு 5 முறை, ஒரு 10 முறை சொல்லிட்டு நீங்கள் ஓத ஆரம்பிங்க. தொடர்ந்து இது போல் நீங்கள் மனசார ஓதி துவா செய்யும் போது உங்களுடைய எல்லா கடன்களும் தீரும், எல்லா பொருளாதார நெருக்கடியும் நீங்கும். துவாக்களை பொறுத்த வரைக்கும் நிறைய துவாக்கள் இருக்குது. நாம் கற்றுக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா எல்லாமே தெரிஞ்சு சொல்லிட்டு நம்மளால் சொல்லவே முடியாது. ஒவ்வொரு புது புது துவாக்களை நீங்கள் கற்றுக்கும் போதே நினச்சிக்கிங்க அல்லாஹ்வின் நாட்டம் உங்ககிட்ட இருக்குது. அதாவது அல்லாஹ் நாடு இருக்கிறான். நீங்கள் இந்த மாதிரி துவாக்களை ஓதணும், உங்கள் கஷ்டங்களை நீக்கணும்னு சொல்லிட்டு அவன் முடிவு செஞ்சுட்டான். அதற்காக தான் இந்த மாதிரி துவாக்களை உங்கள் கண்ணில் காட்டுறான். அப்போமே நீங்கள் நினச்சிக்கிங்க நம்ம கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போது சொல்லிட்டு. அதனால் சந்தோஷமாக ஓத ஆரம்பிங்க. இன்று முதல் ஓத ஆரம்பிங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய எல்லா பண பிரச்சனைகளும் தீரும். நல்ல ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். நீங்கள் எதிர்பாராத புறத்திலிருந்து எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு ரிஸ்கை வாரி வழங்குவான். நீங்கள் உங்கள் தேவைக்கு எடுத்தது போக மற்றவங்களுக்கும் கொடுத்து உதவி செய்கிற அளவுக்கு நல்ல ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் இன்ஷா அல்லாஹ். உங்கள் பிரச்சனைகள் தீரணும், கடன்கள் எல்லாம் நீங்கணும், வறுமை நீங்கணும், ஒரு வளமான வசதியான ஒரு வாழ்வாதாரம் உங்களுக்கு அமையணும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.